அண்ணா வீட்டில் மெக்கானிக் கடை வைக்க போகிறேண்ணே. அதான் அந்த வண்டி சர்வீஸு, காற்று பிடிக்கிறது, இந்தமாரி வேலைலாம் வீட்டிலே செட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேண்ணே. அதுக்கான ஜாமான் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேண்ணே. சரி தம்பி, என்னென்ன ஜாமான்னு சொல்லு. இல்லைண்ணே, எனக்கு அடுத்த வேலை இருக்குண்ணே. இந்த லிஸ்ட்டை உங்கள்கிட்ட தந்துடுறேன், நீங்கள் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி ஓகேப்பா, போயிட்டு வா, எடுத்து வச்சிடுறேன். ஓகே. 1 minute later. அண்ணா பெரிய கம்ப்ரஸர் ஒன்று, அப்புறம் அந்த வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுவாங்களா அதில் உள்ள ஓசு மட்டும் வேணும். மற்ற எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஏடா தம்பி, மெக்கானிக் கடை வைக்க போறியா? ஆமாண்ணா வீட்லேயே. சரி, எல்லா டூல்ஸ்லாம் வாங்கிட்டியா? மற்ற ஜாமான் வேற வேற கடையில் சொல்லிட்டேன். ஏண்டா நம்ம கடையில் வாங்கிக்கலாம்டா? அண்ணா உங்கள்கிட்ட ஒரு ஜாமான் சொன்னாலே எடுத்துகிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அதனால் இப்போ இந்த 2 ஜாமான் மட்டும் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். டேய், நீ ஒரு கடை வைக்க போறேன்னா உனக்கு எதிர எவ்வளோ காசுலாம்? அதெல்லாம் அப்படி தானே. டேய், கம்ப்ரஸர் ஸ்டார்டிங் ப்ரைஸே 18,000டா. அண்ணா எனக்கு காசு பிரச்சனை இல்லை, பொருள் தரமாக இருக்கணும். எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். A few moments later. அண்ணா லிஸ்ட்டில் உள்ள எல்லா டூல்ஸும் எடுத்து வச்சிட்டீங்களாண்ணே? எடுத்து வச்சுட்டேன் தம்பி. 12 ஸ்பேனர் மட்டும் ஸ்டாக் இல்லைப்பா, நாளைக்கு வந்துடும், வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. மொத்தம் எவ்வளோண்ணா அமௌண்ட்டு? மொத்தம் 12,800 சரி ஓகே, நான் ஜிபே பண்ணிடுறேண்ணே. சரிப்பா. அண்ணா ஜாமான் இங்கே இருக்கட்டும், வண்டி எடுத்து வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 hour later. நான் உங்கள்கிட்ட தான் ஜாமான் வாங்கிட்டு போனேன். ஒரு 1 மணி நேரம் தான் இருக்கும். அதில் ஒரு கனெக்டர் மட்டும் டேமேஜ் ஆயிருக்குண்ணே. தம்பி, இதெல்லாம் எடுத்துக்க முடியாதுப்பா. நீங்கள் எடுத்துகிட்டு போய் உடைச்சா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுப்பா. ஆனால் உங்கள்கிட்ட ஜாமான் வாங்கிட்டு போய் 1 மணி நேரம் தானே ஆகுது. இந்த கனெக்டர் எடுத்து ஃபிட் பண்ணுறேன். இத்தனைக்கு ஸ்பேனர் கூட போடலண்ணே, கையால் தான் டைட்டு வைக்கிறேன். கையால் டைட்டு வைக்கிறப்ப அப்படியே உதிரியாக கொட்டுதுண்ணே. இதை நீங்கள் மாற்றி தர மாட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலையேண்ணே. தம்பி, இதெல்லாம் பாப்பா உடையும் தான் தம்பி. இதனால எல்லாரும் 10 வாங்கி வச்சுப்பாங்கப்பா. இது உடையிருப்பா, அடுத்தது மாட்டி யூஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்கப்பா. டேமேஜ் ஆகும்னு அதை ஏன்னா சேல்ஸ் பண்ணுறீங்க? நல்லா பிராண்டாக வாங்கி விற்க முடியாதுண்ணே. அதுக்கேன நான் உங்கள்கிட்ட வந்து ஜாமான் வாங்குறோம். தம்பி, இது எடுத்துக்க முடியாதுப்பா. தோ இருங்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. நம்ம கடையில் தானே இருக்கேன். ஜாமான் வாங்கிட்டு போனேன். ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஒரு பொருள் மட்டும் டேமேஜ் ஆகிருக்குண்ணே. அதை மாற்றி கொடுங்கண்ணா. தம்பி, அதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்கண்ணே. யார் சொன்னா? ஃபோனை அவங்கள்ட்ட கொடு. தோ இருங்கண்ணே, கொடுக்குறேன். தாங்க. சார் சொல்லுங்க சார். தம்பி, அதை நம்ம போய் தான் ஜாமான் கொடுத்து விடு. சார், இது மட்டும் டேமேஜ் ஆனால் நம்ம மாற்றி கொடுக்க மாட்டோம் சார். கொடுத்து விடுப்பா, பார்த்துக்கலாம். சரி ஓகே சார். தம்பி இந்தாப்பா, பொறுமையாக டைட்டு வைங்க. ரொம்ப டைட்டு வச்சா உடஞ்சிரும், பார்த்து யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் உடஞ்சா உங்கள்கிட்ட வந்து மாற்றிப்பேன். வரண்ணே.